வருகை தந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் நாம் கோவிலிலே நடத்துகிற ஒவ்வொரு அருள் நிறைந்த காட்சிகளை எல்லாம் வெற்றி செய்திகளை எல்லாம் யூடியூப் சேனல் மூலமாக உலகமெங்கும் பார்த்து தன் உள்ளத்தின் உள்ளே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் நம் ஐயன் கருப்பசாமியுடைய பேரருளால் உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் நிறைவேறி இந்த பூவுலகில் என்னாலும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். ஒரு நண்பர் அமெரிக்காவில் இருந்து பிரார்த்தனை செய்து அவர் வீட்டுக்கு வீடு அடமானமாக பறிபோகுதுன்னு ஏற்பாடாயிடுது. அவர் நம்ம கருப்பசாமியை பிரார்த்தனை செய்து இப்போ அவருடைய வீடு மீட்டப்பட்டு விட்டது. அவருடைய பிஸ்னஸ் தொழிலில் ஒரு பெரிய இடைஞ்சலும் சில கோடி ரூபாய்கள் நஷ்டமும் அடைந்திருந்தார். அப்படி வராமல் இருந்த அந்த பணங்கள்லாம் வந்து இன்றைக்கி நிம்மதியான பதிலை கொடுத்து கொண்டு இருக்கிறார். இப்படி எத்தனை பேர்கள் தன் மனதுக்குள்ளே பிரார்த்தனை செய்தவர்கள் கூட நிம்மதியை அடைந்து கொண்டிருக்கிறார்கள், வெற்றியை அணைத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் எல்லா பக்தர்களுக்குமே கருப்பசாமி காலத்தை உணர்ந்து கைகளை நீட்டி காப்பாற்றுகிறார். இந்த வார்த்தையை நல்லா புரியணும். எல்லாம் உடனே காப்பாற்றுகிறார் வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லலை. காலத்தை உணர்ந்து கைகளை நீட்டி காப்பாற்றுகிறார். நீ எந்தெந்த நேரத்தில் உரிய காலத்தில் எதை பெற வேண்டுமோ அதில் இருக்கும் தடைகளை நீக்கி உன்னை காப்பாற்றி கொண்டிருக்கிறார் என்பது உண்மை. இது எல்லாரும் பக்தர்களும் உணரணும். ஏன்னா பக்தனுக்கு ஏற்படுகிற சோதனைக்கு இந்த பூவுலகத்தில் அளவே கிடையாது. சிறுத்தொண்ட நாயனாருக்கு பிள்ளைக்கறி கேட்டது ஒரு பெரிய சோதனை. அதை மாதிரி எத்தனையோ அடியார்களுக்கு, சிவனடியார்களுக்கு, உண்மையான பக்தர்களுக்கு மிதமிஞ்சிய சோதனைகளை எல்லாம் அனுபவித்து தேறி மனப்பக்குவம் அடைந்து தான் ஞானத்தையும் நிம்மதியும் ஒவ்வொரு மானிடனும் அடைந்திருக்கிறார்கள். ஞானத்தை அடைந்தவர்கள் மகான்களாய் ஞானியர்களாய் உலகத்தில் காட்சியளிக்கிறாங்க. நம்முடைய கர்மத்தை புரியாமல் எல்லாம் எனக்கு உடனே வயிறு நிறைஞ்ச மாதிரி நிறைஞ்சிடணும்னு மனிதன் நினைப்பான். அது மனிதனுடைய இயற்கை, அது மனிதனின் இயற்கை. ஆனால் கர்மத்தையும் தர்மத்தையும் அறிந்தவன் இறைவன். அவைகளை உணர்ந்து காலத்தை நீட்டி காக்கக்கூடியவன் கடவுள். அதனால் எல்லாருக்குமே நல்ல காலங்கள் தான், உரிய காலங்கள் தான். உங்களுடைய உள்ளுணர்வு இருக்கின்ற தன்மைகளை நீங்கள் பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். நம்ம முன்னோர்கள்லாம் பல ஞானியர்கள் நம்முடைய பூவுலகத்தில் தோன்றி, சித்தர்கள் தோன்றி ஞானத்தை பற்றி, மனதை பற்றி, உணர்வுகளை பற்றி எத்தனையோ தத்துவங்களையெல்லாம் நமக்கு எழுதி நமக்கு காட்டியிருக்கிறாங்க. மனிதன் ஒரு ஞான நிலையை அடைவதற்காக அவன் மூல தன்னை உணர வேண்டும். அதுதான் மெய்ஞானம். மெய்னா உடம்பு. மெய்ஞானத்தை பெற வேண்டும். உடல் எப்படிப்பட்டது, உடலில் என்னென்ன சக்தி இருக்குது, உடலில் இருக்கக்கூடிய சக்தியை வகைப்படுத்துவது எப்படி, அதை திடப்படுத்துவது எப்படி, ஒருநிலைப்படுத்துவது எப்படிங்கிறத உணர்ந்தால் அவன் மெய்ஞானி. ஏன்னா அவன் உடம்பை ஒரு முடிவுக்கு கொண்டு வராம்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் மெய்ஞானினா மெய் என்றால் உண்மை. உண்மை என்பது யாருன்னா கடவுள். கடவுளுங்கிற ஒரு சக்தியை தன்மயமாக்கி அதற்காக தன்னுடைய தேவைகளை அகற்றி இறை சக்தியே உண்மையானது என்று நினைத்து தன்னை அர்ப்பணித்துக் கொள்பவனுக்கும் மெய்ஞானி என்று பெயர். இப்படி இரண்டு விதமான பெயர் நம்முடைய தமிழ் மொழியினுடைய ஆக்கத்தில் இருக்கிறது. தமிழ்மொழி வளமான மொழி. மெய் என்றால் ஒன்று உடல், இன்னொன்றால் மெய் என்றால் அது உண்மை. அதனால் ஒரு 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 பொருளுக்கு, ஒரு சொல்லுக்கு இரு பொருள். ஒரு பொருள் பன்மொழி. பூவு, மலர், தாது இப்படி இருக்குது. ஆனால் பூ ஒன்று தான். ஆனால் அதுக்கு இப்படி பல பேர்கள். அது நம்முடைய தமிழ்மொழியினுடைய வளம். இலை, ஒரு இலை முதல்ல தொடங்கும்போது அரும்பு, சற்று வளர்ந்தால் தளிர், அதுக்கு அடுத்து வந்தால் கொழுந்து, அதுக்கு அடுத்து வந்தால் இலை, வாடி போயிட்டு அது சருகு. ஆனால் ஒரு இலைக்கு இத்தனை பேர், பருவத்துக்கு தகுந்த பெயர்களெல்லாம் நம்முடைய மொழியில் இருக்குது. இது தமிழ் மொழியினுடைய ஒரு பெரிய பெருமை. யாம் கண்ட மொழியினிலே தமிழ் மொழி போல் இனிதாவது யாம் காணம் என்று பாரதி கூறினான். ஆனால் நம்முடைய மொழிக்கு அப்படி ஒரு பெருமை இருக்குது. எல்லா மொழிகளையும் மனிதன் தெரிய வேண்டும், எல்லா மொழிகளையும் கற்க வேண்டும். ஒரு மொழியை தெரிந்தால் ஒரு மாநிலத்தை தெரிந்ததாக அர்த்தம். ஒரு மொழியை தெரிந்தால் ஒரு நாட்டையே தெரிந்ததாக அர்த்தம். அதனால் சிறந்த மொழி என்று தாய்மொழி இருந்தாலும்
நாம் விசுவாசிக்க வேண்டிய மொழி பன்மொழிகள் இருக்கிறது. அத்தனை மொழிகளையுமே நம்ம தெரியணும். அந்த பாக்கியத்தை மனிதன் பெறணும். முதல்ல மெய்ஞான உணர்வு அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசணும். உடலில் இருக்கக்கூடிய எல்லா சக்திகள், பஞ்சேந்திரிய சக்திகள், இவை அனைத்தும் முதுகுத்தண்டினுடைய அடிப்பாகத்தில் திரண்டு நிற்கிறது. அதற்கு பேர் குண்டலினின்னு பேர். நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய பஞ்சேந்திரிய சக்திகள் எல்லாம் முதுகுத்தண்டின் அடிப்பாகத்தில் திரண்டு சுருண்டு இருக்குது. அதற்கு பேர் குண்டலினி என்பது பேர். யோகத்தையும் ஞானத்தையும் அறிந்தவர்கள் உள்ளுணர்ந்த அகப்பார்வையில் தியானம் செய்கிற பொழுது உணர்வுகள் உள்ளே செலுத்தப்பட்டு முதுகெலும்பின் அடிப்பாகத்தை தொடுகிற பொழுது அப்படி பஞ்சேந்திரியமாகிய சக்தி தாழ்ந்து இருக்கிற சக்தி மெல்ல மெல்ல முதுகெலும்பின் வழியாக 6 பாதைகளை அடைகிறது. தங்கியிருக்கும் இடம் மூலாதாரம், எழுந்து நிற்கும் இடம் சோதிஷ்டானம், அதை சுவாதிஷ்டானம் என்று சொல்வார்கள். சுவாதி அப்படின்னு சொன்னால் ஆவி அல்லது பிராணன் என்பது பொருள். உயிரை பிறப்பிக்கின்ற இடம் அப்படின்னு அர்த்தம் சுவாதிஷ்டானத்துக்கு. அடுத்து மணிப்புரகம், இப்படி 3ஆம் இடம். இந்த 3 இடங்களுக்குள்ளேயே நம்முடைய பஞ்சேந்திரிய சக்திகள் இருக்கும் பொழுது உலக பேராசை, சிற்றின்ப ஆசை, உலகத்தில் இகபர சுகங்களின் மீது நாட்டம், இவைகளிலேயே மனிதன் சுருண்டு கிடந்துக்கிட்டு இருப்பான். இவைகளிலே மனிதன் சுருண்டு இருந்துக்கிட்டு இருப்பான். அந்த மணிப்பூரகத்தை விட்டு எழுந்து அநாகதமாகிய நெஞ்சு படலத்துக்கு வந்த பிறகுதான் அப்படி மெல்ல மெல்ல ஞானத்தை பற்றி சிந்திக்க நினைப்பான். இறைவனை பற்றி, உலக பரஞானத்தை பற்றி, பரம்பொருளின் தன்மையை பற்றி, பிரபஞ்சத்தினுடைய விசித்திரங்களை பற்றி, இப்படி ஒவ்வொரு சிந்தனைகள் வரும். அப்படி அந்த அநாகத நிலையிலிருந்து விசுத்தி பக்கத்தில் வரும்பொழுது எப்பொழுதும் ஞானத்தை பற்றி பேசுதல், பிரபஞ்ச உணர்வுகளை பற்றி பேசுதல், மகா சக்திகளை பற்றி பேசுதல், பிற மனிதர்களது தன்னை வேறுபடுத்துகிற வார்த்தைகளை, உண்மையான நல்வார்த்தைகளை உபசரித்தல், இப்படிப்பட்ட சக்தியெல்லாம் விசுத்தி படலத்தில் குண்டலினி நிற்கும்போது ஒரு மனிதனுக்கு ஏற்படும். அதனால்தான் அவனுடைய வார்த்தையை வச்சே அவன் அடைந்த தரத்தை புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு பெரியோர்கள் சொல்லுவாங்க. ஒரு மனிதன் பேசுகிறத வச்சு அவனுடைய தரத்தை நம்ம புரிந்து கொள்ளலாம்னு சொல்லுவார். அதான் வாய் கோபுரவாசல், உள்ளம் பெருங்கோவில் உன்னுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுரவாசல், தெள்ள தெளிந்தவர்க்கு சிவன் சிவலிங்கம், கள்ளப்புலனைந்தும் காணாமடி விளக்கு. அருமையாக சொன்னார். உள்ளம்தான் பெரிய கோயில். அதைத்தான் நம்ம மாசிலா மனமே ஈசன் கோயில்னு வச்சுருக்கோம். நம்ம கோயிலுடைய அடையாள வார்த்தையே அதுதான். ஊன் உடம்பாலயம், நம்முடைய உடல் வந்து ஆலயம். ஆ என்றால் ஆத்மா, லயம் என்றால் சுற்றித்தல். ஆத்மாவை சுற்றி எழுப்பப்பட்ட ஆலயம், கோயில் மாதிரி. ஊனுடம்பாலயம். அந்த வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுரவாசல். ஒரு இடத்துல இருந்து பயணம் செய்திருக்கும்போது உயரமாக ஒரு கோபுரம் தான் முதல்ல தெரியும். கோபுரம் தெரிஞ்ச உடனே கோயில் இருக்குன்னு புரியும். கோயிலுக்குள்ளே கடவுள் இருப்பாருங்கிறது மனிதன் அறிவோம், அவ்வளோதான். அப்போ கோபுரம் தான் நுழைவதற்கு, மனிதனுடைய மனசு மூலம் நுழையதுக்கு காரணமாக இருந்தது கோபுரம். அவன் கண்ணுக்கு அதானே தெரியுது. அதை போல ஒருவன் உள்ளம் அடைந்த பக்குவத்தை அவன் பேசுகின்ற வாய்மொழியை வைத்து அறியலாம் என்பது ஞானத்தின் சர்க்கம். அதான் வாய் கோபுரவாசல் அப்படின்னு சொல்கிறார். அதற்கடுத்து ஆக்ஞா பருவத்துக்கு வருகிற பொழுது பல்வேறு ஒளிகள், விசித்திரமான அதிசய காட்சிகள், இதுவரை கண்டிராத கற்பனையாகவும் கற்பனையற்ற நிற்பலனாகவும் நற்பலனாகவும் தெரிகின்ற ஞானத்தின் காட்சிகள், இவையெல்லாம் ஆக்ஞா பருவத்தில் வந்து குண்டலினி சக்தி எழுந்து நிற்கும் பொழுது ஒரு மனிதன் புரிகின்றான். அப்பொழுது அவன் யோகி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒன்றாத உணர்வுகளை ஒருமித்து நிறுத்தினால் அது யோகம்னு சொன்னார். ஒன்றாத உணர்வுனா என்ன அர்த்தம்? பஞ்சேந்திரியங்களில் பஞ்ச புலன்கள்லையும் நம்முடைய உணர்வுகள் சிதறடிக்கப்பட்டிருக்கும். காது கேட்கறதுக்கு துடிக்கும், வாய் பேசுறதுக்கு துடிக்கும், மூக்கு சுவாசிக்க துடிக்கும், கண் பார்க்கறதுக்கு துடிக்கும். இவைகளுக்கெல்லாம் கட்டுப்பட்ட இந்த உடல் என்ன செய்யும்? இவைகளை அனுபவிக்கிறதுக்கு துடியாக துடிச்சுக்கிட்டு இருக்கும்.
அதான் அந்த பஞ்சேந்திரியங்கள். இந்த பஞ்சேந்திரியங்கள்ங்கிற விஷயம் அதுதான். ஆனால் இப்படி 5 வகையில் சிதறடிக்கப்பட்ட இந்த உணர்வை ஒரு இடத்தில் குவியமாக நிலையாக நிலைத்து வைத்திருந்தால் அது யோகம் அப்படின்னு சொல்லும். அதை நிலைத்து வைத்திருந்து பக்குவப்பட்டு விட்டால் அவன் யோகி. அதை கடந்துட்டான்னா அவன் ஞானி. இதுதான் அதனுடைய விஷயம். அப்போ அந்த ஆக்ஞா பருவத்துக்கு வரும்பொழுது அவன் யோக நிலையை பெறுகிறான். சகசிரார நிலைக்கு குண்டலினி சக்தியை வருகிற பொழுது 3 விதமான நிலை நடக்கும். பிரபஞ்ச ஆற்றலை பார்க்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் கிடைக்கும். சகசிராரத்தை எழுந்த குண்டலினியை எழுப்ப முடியாத ஒரு நிலையில் அங்கேயே நிலைத்து விட்டால் அதுவே மனித வாழ்க்கை முடிவடைவதற்கு காரணமாக மாறும். அதில் நிலைத்து சிந்தித்து கொண்டு இருந்தால் அது முக்தி நிலையை கூட்டும். இப்படி 3 விதமான நிலைகளிலே தான் மனிதனுடைய குண்டலினி பர்வத சக்தி ஒரு மனிதனுக்கு பக்குவத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. மூலாதாரத்தில் மூண்டெழுந்த கனலை காலால் எழுப்பி விநாயகர் அகவல். மூலாதாரத்தில் மூண்டெழுந்த கனல், மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய வெப்ப உணர்வை கால் அப்படின்னு சொன்ன, காலுனா காற்றுன்னு அர்த்தம். வாசிக்கலை, வாசிக்கலையினால் உள்ளே செலுத்தி மூலாதாரத்தில் நிறுத்தி குண்டலினியை எழுப்பிவிட்டால் எல்லா ஞானமும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அந்த வார்த்தையில் நமக்கு சொல்லுதாங்க. அதான் மூலாதாரத்தில் மூண்டெழுந்த கனலை காலால் எழுப்பி சுவாசம் வாசி என்னும் காற்றால் அதை எழுப்ப வேண்டும்னு சொல்கிறாங்க. இந்த பஞ்சபூதமும் இந்த பிராணனும் அடிக்கடி போட்டி போட்டுக்கணும். எப்படி போட்டி போட்டுக்கணும்? பிராணனே, நீதான் எங்களை ஆட்டி வைக்கிறாய் என்று நினைக்கிறாய். பஞ்ச புலன்களாகிய நாங்கள் தான் உன்னையே காப்பாற்றி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் இந்த 5 புலன்களும். அடுத்து அந்த பிராணன் சொல்லும், இந்த 5 புலனாகிய உங்களை ஏங்க வைப்பதே நான் தான்டா அப்படின்னு இந்த ஆத்மா சொல்லும். உங்களை ஏங்க வைக்கிறதே நான் தான் சொல்லி இந்த ஆத்மா சொல்லும். இப்படி ஒரு நாள் போராடிக்கொண்டே இருக்கும் பொழுது பிராணனுக்கு கோபம் வருது. உங்களை விட்டு நான் போகிறேன்டா அப்படின்னு சொல்லி உடம்பை விட்டு அது வெளியேறும். அன்றைக்கி இந்த 5 பூதங்களும் என்ன செஞ்சிடும்? உயிர் இல்லாமல் சும்மா கிடக்கும். அப்போ உலகில் உயர்ந்தது எது? பிராணன். பிராணனுக்கு சிறப்பு பெயர் ஆத்மா. இந்த ஆத்மா தான் நிலையானது, ஆத்மா தான் உயர்ந்தது. ஆகையினால்தான் கள்ள புலன் 5ன்னு சொன்னார். உன் புலன்கள்லாம் வெறும் வேஸ்ட்டுடா, உன் புலன் புரிகள்லாம் வேஸ்ட்டு. இவைகளை தாண்டி உன் அறிவை, உன் மனதை ஆன்மாவில் லயிக்க விடு. அதுதான் ஆலயம். ஆன்மாவில் உன் பஞ்சேந்திரிகளை லயிக்க வைத்து விட்டால் அதுவே ஆலயம். அதுதான் ஆலயம். அதனால் ஆத்மா ஒன்றே பெரிது. ஆத்மாவை இறை சக்தியையும் பெற்று தன்னையே இறைவனாக மெய்ப்பித்துக் கொள்ளுகின்ற பேராற்றல் உடையதுதான் இந்த ஆத்மா. அப்படிப்பட்ட புனிதமான ஆத்மாவை இந்த சரீரத்துக்குள்ள அடைச்சவன் யார்? எல்லாம் வல்ல பரம்பொருள். இந்த ஆன்மாவை எப்படி அடைத்தான் என்ற சிருஷ்டி ரகசியம் மனிதனுக்கு முழுசாக தெரியாது. மனிதனுக்கு முழுசாக தெரியாது. அது போகிற நாளும் தெரியாது. அப்போ இருக்கும் பேரே, இருக்கும் பொழுதே அதை பேரு உவகையாய் காக்க வேண்டும். அதை பேரு உவகையாய் வகைப்படுத்த வேண்டும். பேரு உவகையாய் புண்ணியத்தை தேட வேண்டும். அதான் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். எந்த காற்று? பிராணன் என்னும் ஜீவ காற்று இந்த சரீரத்துக்குள் இருக்கும் பொழுதே புலன்பொறிகளை, ஆசைகளை, துன்பங்களை, துயரங்களை தூற்றிவிடடா, போக்கிவிடு, ஆன்மாவை பெரிதென்று நினைப்பா என்று ஞானத்தில் கூறினார்கள். அதை பல பேர் வேறு மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், நான் இருக்கும் பொழுதே கொள்ளையடித்துக்கொள் அப்படின்னு ஒரு தலைவன் சொல்லுதான். அடுத்து ஒரு ஆள் சொல்லுதார், காற்றுள்ளதே தூற்றிக்கொள், நேரம் கிடைக்கும்போது பணத்தை தட்டிக்காடா அப்படி சொன்னால். இதெல்லாம் தவறாக புரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஆனால் உண்மை என்னது? ஜீவன் என்னும் காற்று உள்ள போதே உன் அழுகத்தில் தோடுகின்ற ஆசை, கோபம், களவு, பொய், சூது, வாது, காமம் இவைகளையெல்லாம் நீ தூற்றிவிடு மகனே, நீ ஆத்ம ஞானியாயாவாய் என்பதைத்தான் ஞானியர்கள் கூறினார்கள். அதனால் நம்ம ஆத்மா புனிதமானது. சிற்றுயிருக்கும் உற்ற துணையாய்
நற்றவமாய் நற்றதாய் நமச்சிவாயம். எறும்புக்கும் ஆத்மா இருக்கு, கரும்புக்கும் ஆத்மா இருக்கு, யானைக்கும் ஆத்மா இருக்கு, பூனைக்கும் ஆத்மா இருக்கு. எவ்வுயிராயினும் அவ்வுயிரில் லயிப்பது நானே என்றான் கிருஷ்ணர். எவ்வுயிராயிருந்தாலும் அவ்வுயிரிலும் லயிப்பது நான் தான். எல்லா உயிர்களிலும் நான் இருக்கேன். மன்னரும் நானே, மக்களும் நானே, மரம் செடி கொடி அனைத்தும் நானே, எல்லாமே நான் சொல்லிட்டார். அப்போ எல்லா உயிர்களிலும் லயித்து இருக்கக்கூடிய ஒரு பேராற்றல் கடவுளுங்கிற பிரபஞ்ச ஆற்றல். அந்த ஆன்மாக்களை நம்ம பேணணும். பேணுவதற்குரிய மனதை நாம் பெற்றிருக்கிறோம். மனதை பயன்படுத்த வேண்டும். என்னுடைய குருசாமி சொல்வார், ஒரு வரத்தையோ ஒரு செல்வத்தையோ ஒரு அதிகாரத்தையோ பெறுவது மிக சுலபம் மகனே, பெற்றதை பேணி காப்பதுதான் இந்த உலகத்தில் கஷ்டமானதுன்னு சொன்னார். நல்லா புரிந்து கொண்டோம். ஒரு அதிகாரத்தையோ ஒரு செல்வத்தையோ ஒரு பணத்தையோ பெறுவது மிகவும் சுலபம். ஆனால் அதை பேணி காப்பது மட்டும்தான் இந்த உலகில் கஷ்டம். அந்த வார்த்தை அன்று கீதையில் உரைத்த கண்ணன் காலம் முதல் இந்த மன்னர்கள் காலம் வரை பொருந்துகின்ற தத்துவமாக இருக்கும். அதனால் கிடைக்க பெற்றதை பேணி காப்பது எப்படிங்கிற அறிவை மனிதன் பயன்படுத்த வேண்டும். மனசை பகவான் கொடுத்துருக்கான், உடலை பகவான் கொடுத்துருக்கான். தவறான வழிகளில் போய் மனதையும் அறிவையும் போய் பயன்படுத்தி தன் வாழ்வின் புனிதத்தை அழித்துவிடக்கூடாது என்பதுதான் முக்கியம். உங்கள் மனசெல்லாம் நம்ம ஐயன் கருப்பசாமிக்கு காணிக்கையாக்க வேண்டும். உங்கள் உள் மனதுக்குள்ளே கருப்பசாமி கோயில் கொண்டு இருக்க வேண்டும். உங்கள் எண்ணங்கள் நிறைவேறுவதற்கு அவனுடைய பேரருள் காரணமாக இருக்கும். மாசில்லாத மனமே அந்த ஈசனின் கோயில் என்று உணர்த்தி அருள்வாக்கை தொடங்குவோம். வாழ்க.